Taste the Daily. தமிழகத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு டான்சியின் உயர்தர மேஜை நாற்காலிகளை வாங்க உத்தரவிடாத அரசின் மெத்தனத்தால் தமிழ்நாடு சிறு தொழில்கள் கழகமான டான்சி நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் வெளியான தரவுகள் விடியா திமுக ஆட்சியில் டான்சிக்கு அரசு ஆர்டர்கள் 40% குறைந்ததையும் தனியார் நிறுவனங்களின் தரம் குறைந்த தயாரிப்புகள் அதிகம் வாங்கப்பட்டதையும் உறுதிப்படுத்துகின்றன. தனியார் நிறுவனங்கள் கமிஷன் வழங்குவதும் விலையை உயர்த்தி காட்டி லாபம் ஈட்டுவதும் இதற்கு முக்கிய காரணம் என டான்சி தொழிலாளர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. டான்சியின் உற்பத்தி மையங்கள் மூடப்படும் அபாயமும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வேலை பறிபோகும் அபாயமும் இருப்பதால் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டுமென டான்சி தொழிலாளர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோவில் வழிபாடு தொடர்பாக இருதரப்பு இடையே ஏற்பட்ட மோதலை விடிய அரசு முன்கூட்டியே தடுக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அச்சம் தவிழ்த்தான் கிராமத்தில் ஒரு பிரிவினர் கோவிலில் வழிபாடு செய்ய வேறு பிரிவு குடியிருப்பு வழியே சென்றபோது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் 2 காயமடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய காவல்துறையோ கடைசி நேரத்தில் 35 பேரை அராஜகமாக கைது செய்து அமைதியாக இருந்த கிராமத்தை கலேபரமாக்கியுள்ளது. கோவில் வழிபாடு தொடர்பாக மோதல் ஏற்படும் என முன்கூட்டியே கணிக்க தவறிய விடிய அரசின் உளவுத்துறையின் மெத்தனத்தால் தேவையற்ற மோதல் ஏற்பட்டதாக மக்கள் ஆவேசப்படுகின்றனர். வடகாடில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பிறகு விழித்துக் கொள்ளாத அரசு சட்டம் ஒழுங்கு குறித்து பெருமை பேசுவது வெட்கக்கேடானது என மக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். தமிழகத்தில் உள்ள ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் வருகை பதிவேட்டிற்கான பயோமெட்ரிக் முறை அமல்படுத்தப்படும் என்று அறிவித்து 2 ஆண்டுகள் ஆகியும் விடியா ஸ்டாலின் அரசு இதுவரை அமல்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 1331 ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் பயோமெட்ரிக் கருவிகள் இல்லாததால் விடுதிகளில் தங்காத மாணவர்களின் பெயரில் உணவு, தங்குமிடம் மற்றும் பிற வசதிகளுக்காக அரசிடம் கூடுதல் நிதி பெறப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதனை தடுக்க பயோமெட்ரிக் முறை அமல்படுத்தப்படும் என ஸ்டிக்கர் ஸ்டாலின் அறிவித்தாலும் 2 ஆண்டுகளாக அவை வெறும் அறிவிப்பாகவே உள்ளது. இது மட்டுமின்றி 322 விடுதிகளில் உணவு, தங்குமிடம், குடிநீர், சுகாதாரம் என அடிப்படை வசதிகள் அறவே இல்லை என மாணவர்கள் மத்தியில் புகார்கள் கூறப்படுகிறது. இதனால் இந்த பிரச்சனைகளை மறைத்து சோப்பு, சீப்பு, பவுடர் வழங்கி மாணவர் நலன் அரசு என்று ஸ்டாலின் மாடல் அரசு விளம்பரம் தேடிக் கொள்வது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் அமைந்திருப்பதாக மாணவர்கள் மத்தியில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.